வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்கிறது. இந்தியாவுக்கு எதிரான அணு ஆயுத சகோதர எதிரியான பாகிஸ்தானில் இந்த வார இறுதியில் அமெரிக்க ஈரானிய பேச்சுக்கள் நடைபெறலாம் என்ற ஊகங்கள் குதித்துள்ள நிலையில் ஒருவேளை இவ்வாறான ஒரு நகர்வு நடந்தால் அது பாகிஸ்தானின் மதிப்பை அதிகரித்துக் கொள்ளும் என்ற ஒரு குறுகுறுப்பு இந்திய பிரியனருக்கு இருப்பது போல தெரிகின்றது. இவ்வாறான ஒரு குறுகுறுப்பு டெல்லிக்கு இருப்பதாக கருதப்படும் பின்னணியில் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியதான செய்திகள் எல்லாம் வந்திருந்தன. மோடியுடன் ட்ரம்ப் பேசிய பின்னர் ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா மோடியுடன் தொலைபேசியில் பேசியதாக இன்னொரு செய்தி வந்தது. ஏற்கனவே இலங்கையின் சக்திவள நெருக்கடிகளுக்கு பெரியண்ணர் உதவ வேண்டுமென ஒரு அவசர கோரிக்கையுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தொலைபேசியில் பேசி சில காரியங்களை சாதிக்க முனைப்பட்ட போது இந்திய பிரியனரும் இதற்கு இசைவாக அயலவருக்கு முன்னுரிமை என்ற டெல்லியின் கொள்கைப்படியும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு எப்போதும் முன்னுரிமையை வழங்கும் இந்திய பிரியனரின் தாராள மனதுபடியும் இந்த முறையும் இந்த சக்தி வள நெருக்கடியிலும் சின்னத்தம்பிக்கு உதவி வெறும் என்ற உறுதிகள் எல்லாம் வழங்கப்பட்ட நிலையில் ஜெய்சங்கர் ஜி வழங்கிய உறுதிமொழிகள் போதாது என நினைத்தாரோ என்னவோ அனுரகுமார திசாநாயக்காவும் மோடியுடன் நேற்று பேசி இந்தோ ஸ்ரீலங்கா நாடுகளுக்கு இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்குரிய சில கரத்துண்டுகளை நீட்டியிருப்பது தெரிகிறது. அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவையே தமது முதலாவது எதிரியாக வரிந்து கட்டி எதிர்த்த அதே ஜேவிபி இப்போது திருமலையில் உள்ள எண்ணெய் குதங்களை விரைவில் இந்தியா புனரமைத்து வழங்க வேண்டும் எனவும் இலங்கைக்கும் கடலடி எண்ணெய் விநியோக குழாய்களை பதிக்க வேண்டும் என்பது உட்பட்ட விடயங்களில் ஒரு அவசர ஆர்வத்தை வெளிப்படுத்த தலைப்படுகிறது. தனக்கு தனக்கு என்றால் சுலகு படக்கு படக்கு என அடித்துக் கொள்ளுமாம். அதுபோல தனது சக்தி வள நெருக்கடிக்காக இப்போது இந்தியாவை ஜேவிபி நாடுகின்றது. ஆனால் இதே ஜேவிபி தான் ஒரு காலத்தில் இந்தியாவிலிருந்து மைசூர் பருப்பு இறக்குமதி செய்யப்பட்டது என்பதற்காக தமது இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் வணிகர்களை அச்சுறுத்தியது, கொலை செய்தது. அதே போல இந்தியாவின் அசோக் லேடன் பேருந்துகளையும் டாடா பேருந்துகளையும் அதே இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் எரியூட்டியது. இந்திய திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற காரணத்துக்காக தமிழர்களின் தொழிலதிபரான சினிமாஸ் குணகரட்னத்தையும் ஜேவிபி படுகொலை செய்திருந்தது. ஆனால் இப்போது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்ற நியதியின் அடிப்படையில் அதே ஜேவிபி அதே இந்திய எதிர்ப்பை அப்படியே யூவடிவ திருப்பமாக மாற்றி இந்தியாவின் நன்வேண்டா பாணி நகர்வுகளுக்காக வாங்கிக் கொள்கின்றது. ஆனால் இந்த மாற்றம் ஒன்று மாறாதது நியதி என்னவோ தெரியவில்லை. ஈழத்தமிழர்களின் வடவுல அரசியல்வாதிகளுக்கு பொருந்துவதாக தெரியவில்லை. மாறாக அவர்கள் இந்த விடயத்தில் மாறவோ மாட்டோம் என்ற சீத்துவ கேடுகளையே தொடர்ந்தும் வெளிப்படுத்த தலைப்படுகின்றார்கள். அதன் ஒரு புதிய அங்கம் யாழ் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச சபையின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மிக அநாகரிகமாகவும் அசிங்கத்தனமாகவும் வெளிப்பட்டுக் கொண்டது. மிகவும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை சோ கோல்ட் மக்கள் பிரதிநிதிகள் மேற்கொண்டனர். வலிமை போலவே இந்த முறையும் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பி ஒருபடி மேலே இந்த விடயத்திலே நின்றார். இதற்கு சளைக்காமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அரசியல் முகமுன் நின்றது. பிரதேச அபிவிருத்தி குறித்து பேசுவதற்காக என ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குளிக்க போய் சேறு பூசிய கருத்தியலை நிரூபித்து கடிபிடிகளுடனும் அசிங்கத்தனமான வார்த்தை பிரயோகங்களுடனும் முடிவடைந்தது. இதற்கிடையே இன்னொரு புறத்தை வடக்கின் சுயேட்சை எம்பி அண்மையில் மலையக தமிழ் மக்களை இழிவுபடுத்தி அவர்களை மிகவும் அவலட்சணமாக விவரிக்கும் வகையிலும் இழிவான நிலையை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை தெரிவித்தவைக்கு எதிராக மலையக குடிசார் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவிலும் ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்திலும் நேற்று முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். கிளிநொச்சியில் வாழும் மலையக மக்களை தகாத வார்த்தைகளால் குறித்த எம்பி இழிவுபடுத்தியுள்ளதாக இந்த முறைப்பாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தனது குறுகிய அரசியலுக்காகவும் சொந்த சமூக வலைத்தளத்தின் பிரபலத்துக்காகவும் அதற்குரிய பின்தொடர்புகளை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் இவ்வாறான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை குறித்த எம்பி திட்டமிட்டு பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ள மலையக குடிசார் பிரதிநிதிகள்
இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமது முறையீட்டில் கோரியுள்ளனர். குறிப்பாக ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு பேச்சுக்கள் பேசப்படுவதை குற்றமாக்கும் அனைத்துலக குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான உடன்படிக்கை இல்லையென்றால் அனைத்துலக விதியாக இருக்கக்கூடிய ICCPR விதிகளின் கீழ் குறித்த எம்பிக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. மலையக மக்களை இழிவுபடுத்திய இந்த விடயம் தொடர்பாக மலைய மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஆளுங்கட்சி, அதாவது மாலிமாவா எனப்படும் அனுரகுமாரவின் தரப்பு அமைதியாக இருப்பதாகவும், அதேபோல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மௌனம் சாதிப்பதாகவும் விமர்சனங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. குறித்த சுயேட்சை எம்பி ஒரு வைத்தியராக இருப்பதால் அவரது அந்த வைத்திய கல்விக்கு கூட மலையக மக்களின் உழைப்பு ஒரு வகையில், அதாவது இலங்கைக்கு அந்நிய செலாவணியை இல்லைன்னா வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் ஒரு தரப்பாக மலையக மக்கள் இருக்கும் நிலையில் அவ்வாறாக இருக்கும் மலையக மக்களை தரக்குறைவாக பேசுவதற்கு இந்த சுயேட்சை எம்பிக்கு எந்த தகுதியும் கிடையாதென ஏற்கனவே மலையக தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் வெளிப்பட்ட நிலையில்தான் தற்போது அவர் பொது வழியில் மிகவும் மோசமான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்தமைக்கு எதிராக அனைத்துலக விதியின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா CIDயில் மலையக குடிசார் சமூக முகங்கள் ஒரு முறையீட்டை செய்திருக்கின்றன. இவ்வாறாக உள்ளூர் நிலவரங்கள் கொதிநிலையாக இருக்கு. அதாவது தமிழர்களின் அரசியல் பரப்பு அவலட்சணமாகவும் இவ்வாறான முருகல் நிலையுடனும் குடிமிப்பிடிகளுடனும் இருக்க, இன்று மத்திய கிழக்கு போரின் 25ஆம் நாள் ஈரானிய தலைநகர் தெஹ்ரான் மீதான தாக்குதல்கள் ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் என விடிந்தது. இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் கடந்த 2 நாட்களாகவே ஈரானிய படைத்தரப்பு தனது உண்மையான வாக்குறுதி 4 எனப்படும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையில் அலையலையாக ஏவுகணைகள் ஏவி இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்பான அயன்டோம் எனப்படும் இரும்பு குமிவாட பொறிமுறையை திணற வைத்து இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவிவிலும் பாரிய 7 ஏவுகணைகளை வெடிக்க வைத்து இஸ்ரேலியர்களுக்கு அதிர்ச்சி வழங்கிய நிலையில் இன்று இஸ்ரேலின் பதிலடி ஈரான் மீது வந்தது போல தெரிகின்றது. நேற்றும் ஈரானில் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேலிய தரப்பு தாக்குதல் நடத்த பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது அலை தாக்குதல்களை நடத்தியது. இதனால் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தற்போது பதுங்குகுழி வாழ்வுக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று மோதல்கள் நிறுத்தப்படுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்படுவதான கருத்துக்கள் எல்லாம் இருக்கும் பின்னணியில் இவ்வாறாக ஒரு சூழல் உருவாகுவதற்கு இடையில் ஈரானிய ஏவுகணை திறனை அளிப்பதை உறுதி செய்ய இஸ்ரேல் முனைப்பு காட்டுவதாக தெரிகின்றது. ஈரானிடம் 2000 கிலோமீட்டரை தாண்டக்கூடிய ஏவுகணைகள் இல்லை என முன்னர் கருதப்பட்டாலும் 4000 கிலோமீட்டர் கப்பால் உள்ள தீவான டியோகோ காசியா மீது, அந்த தீவில் பிரித்தானிய அமெரிக்க படைத்தளங்கள் எல்லாம் இருக்கின்றன, அந்த தீவு மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவியதான செய்திகள் வந்த நிலையில்தான் இந்த போர் இதுவரை 290 அமெரிக்க படையினரை காயப்படுத்தி இன்று 25வது நாளுக்குள் நுழைந்திருக்கின்றது. இதற்கிடையே ஏற்கனவே கூறியது போல இந்த போரை நிறுத்தும் வகையில் இந்த வார இறுதியில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுவதற்குரிய முன்னோட்ட பேச்சுக்கள் 2 தரப்புக்கும் இடையில் இடம்பெறுவது குறித்த விடயங்கள் ஏறக்குறைய வெளியாகியுள்ளன. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை வழங்கியுள்ளதாக செய்திகள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனால் ஈரானிய ராணுவமோ இந்த பேச்சுவார்த்தைகளை மறுக்கின்றது. இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை என அது மறுக்கின்றது. போரில் வெற்றியடையும் வரை தனது ராணுவம் போரை செய்யும் என கூறுகின்றது. இதே சமகாலத்தில் மத்திய கிழக்குக்கு ஏற்கனவே ட்ரிப்போலி கடற்களம் உட்பட கடற்படை கப்பல்களில் ஆயிரக்கணக்கான மரையன் எனப்படும் ஈரூடக துருப்புக்கள் அனுப்பப்பட்ட நிலையில் இந்த ஈரூடக துருப்பு அணிகளுக்கு மேலதிகமாக அமெரிக்க வான்படையின் 82வது ஏர்போர்ன் டிவிஷன் பிரிவிலிருந்து சுமார் 1000 துருப்புக்களும் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட உள்ள புதிய செய்தி பகிரங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் குயிக் ரெஸ்பான்ஸ் எனப்படும் அவசரகால பதிலளிப்பு பிரிவாக கருதப்படும் இந்த ஏர்போர்ன் டிவிஷனின் அணி பொதுவாகவே எதிராளிகளின் பகுதிகளுக்குள் பரசூட்டில் குதித்து அதிரடியான படைய நடவடிக்கைகளை செய்யும் ஒரு அதிரடி படைப்பிரிவு என்பதால் அடுத்து அமெரிக்கா படைய ரீதியில் சில அதிரடிகளை ஈரான் மீது செய்ய போகின்றதா இல்லை என்றால் என்ன செய்ய போகின்றது என்பதும் ஒரு விடயமாக மாறியுள்ளது. ஈரானில் அடுத்து என்ன செய்வது என்பதில் தனக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கவே ட்ரம்ப் இந்த ஏர்போர்ன் டிவிஷன் துருப்புக்களை மத்திய கிழக்குக்கு அனுப்புவதாகவும் கருத்துக்கள் உலா வருகின்றன. இது எவ்வாறோ 2 தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என்ற மூக்கு வியர்ப்புகள் வந்ததை அடுத்து இப்போது அனைத்துலக அரங்கில் இந்த பேச்சுக்கள் வெற்றியடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களும் அறிவுரைகளும் வருகின்றன. அந்த வகையில்
ஈரானிய அரசு தலைவருடன் தொலைபேசியில் பேசிய பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் ஈரான் நல்லெண்ணத்துடன் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதேபோல பாப்பரசர் லியோவும் ஈரானுக்கு அமைதியாக பணியாற்ற உரையாடல் மூலம் பிரச்சனையை தீர்க்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆனால் ஈரானிய ராணுவ தரப்போ இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை சாத்தியம் இல்லை எனவும் அவ்வாறான முன்னேற்ற பேச்சுக்கள் எதுவும் நடத்தப்படவில்லை என சொல்லிக் கொள்வதானது இந்த பேச்சுக்களில் ஈடுபடக்கூடிய உள்ளூர் ஈரானிய தரப்புகளுக்கும் இராணுவ தரப்பிலிருந்து ஒரு எச்சரிக்கையாக வெளிப்படுத்தப்படுவதாகவே இப்போதைக்கு தெரிகின்றது.